Hi guys, welcome back to a new video. MLC season ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் 3 days இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் டிஎஸ் கிட்ட பிளேயிங் என்னவா இருக்க போகிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் அதை தவிர இன்ட்ரெஸ்டிங்கான கிரிக்கெட் அப்டேட்ஸுமே இருக்குது, அதை பற்றியுமே பேசலாம். வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்தியா ஏ ஓடிஐ ட்ரை சீரிஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ இந்தியா ஏ அண்ட் ஸ்ரீலங்கா ஏ நேற்றுக்கு மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஒரு சரியான த்ரில்லர், நிறைய ட்ராமா இருந்துச்சு இந்த மேட்ச்சில். மேட்ச் ட்ரை ஆகி சூப்பர் வரைக்கும் போயிட்டு நம்ம இந்தியா ஏ இந்த மேட்ச் லூஸ் பண்ணியிருக்காங்க. பேக் டு பேக் டிஃபீட். ஸோ ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக வந்து 4 ரன் வித்தியாசத்தில் டிஎல்எஸ் முறையில் தோத்திருப்போம். அண்ட் இன்னைக்கு பார்த்தோன்னா வந்து ஸ்ரீலங்கா ஏக்கு அகேன்ஸ்டா சூப்பர் ஓவரில் போயிட்டு லூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரை சீரிஸில் வைபவ் சூரியவன்ஷியோட ஸ்கோர்ஸ் எடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா ஏக்கு அகேன்ஸ்டா 14 of 12 முதல் மேட்ச்ல, அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் ஏக்கு அகேன்ஸ்டா 44 of 22 அண்ட் இதுக்கு ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டா 21 of 14. ஸோ நல்ல ஸ்டார்ட்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனால் அது பிக் ஸ்கோராக கன்வெர்ட் பண்ண முடியல. உடனே ட்விட்டரில் என்ன எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, ஓடிஎஸ்க்கு ஒரு ஃபிட் ஆக மாட்டார், T20 பேட்டர் தான் இவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஃபாலோ பண்ணவங்க தெரிஞ்சிருக்கும் சூரியவன்ஷி எப்படிப்பட்ட பேட்டர்னு. 439 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர், பிளேயர் ஆஃப் த சீரிஸ் அவார்டுமே வாங்கியிருப்பாரு. அண்ட் என்ன டிபேட் போயிட்டு இருக்குன்னா, சூப்பர் ஓவரில் சூரியவன்ஷி ஸ்ட்ரைக் வச்சிருக்கணுமானு. ஸோ சூப்பர் ஓவரில் நமக்கு 17 ரன்ஸ் தேவையாக இருந்துச்சு. ஸ்ரீலங்காக்காக சூப்பர் ஓவரில் பவுல் பண்ணுறதுக்கு ஸ்லிங்கி ஆக்ஷன் வச்சிருக்கிற குகுதாஸ் முதலன் தான் வந்தார். IPL 24 சீசனில் சிஎஸ்கே நெட் பாலராக இருந்திருக்காரு. அண்ட் இந்த குகுதாஸ் முதலன் இஸ் ஜஸ்ட் 19 years old. ஃபைனல் ஓவரில் பார்த்தீங்கன்னா 2.1 இதான் ஃபர்ஸ்ட் 3 balls வந்து கன்சீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் சூரியவன்ஷி ஸ்ட்ரைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவராலையும் பெருசாக எதுவும் செய்ய முடியல. சூப்பர் ஓவர் முடிஞ்சு சூரியவன்ஷி டக் அவுட் நோக்கி போயிட்டு இருக்கிறப்போ ஸ்ரீலங்கன் டீம் பிளேஸ்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ சூரியவன்ஷிக்கு என்ன கேட்டுச்சுன்னு தெரியல. உடனே ஸ்ரீலங்கன் டீம் பிளேஸ் கிட்ட போயிட்டு ஒருத்தர் தள்ளி விட்டு பயங்கர பிரச்சனையாகிருச்சு. அந்த பிரச்சனையாகி சூரியவன்ஷி உள்ள போறப்ப கூட ஹேண்ட் ஜெஸ்டர் எல்லாம் காமிச்சிட்டே தான் போனாரு. ஸோ கண்டிப்பா வந்து இந்தியா ஏ அண்ட் ஸ்ரீலங்கா ஏ ஃபைனல்ஸுக்கு வந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த மேட்ச் சரவடியா இருக்க போது. சூரியவன்ஷிக்காகவே அந்த மேட்ச் நம்ம பார்த்தாகணும். அண்ட் அப்படியே வந்து மேட்ச் அந்த சூப்பர் ஓவர் போறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு பெரிய டிராமா இருந்துச்சு. ஸோ சூப்பர் ஓவர் வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டு இருந்துச்சு பிட்வீன் அம்பையர் அண்ட் திலக் வர்மா. டையான சூப்பர் ஓவர் போய் தானே ஆகணும் அப்படின்னு கேட்பீங்க. இது வந்து டே மேட்ச். ஸோ ஃப்ளட் லைட்ஸ் ஆன் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி டார்க் ஆகிடுச்சு. 6:15 PM தான் வந்து மேட்ச் முடிஞ்சது. அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர் போனா வந்து கண்டிப்பாக டிலே ஆகும்னு தெரியும். அதனால தான் அம்பையர்ஸ் கால் ஆஃப் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க. எப்படியும் டை ஆனதுனால 1 point ஈச் கொடுத்துருப்பாங்க. ஆனால் திலக் வர்மா அதெல்லாம் முடியாது, சூப்பர் ஓவர் போயே ஆகணும் அப்படின்னு அடம் பிடிச்சாரு. அம்பையர் வேற வழி இல்லாமல் வந்து கேப்டன்ஸ் நீங்கள் 2 பேரும் டிசைட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஸ்ரீலங்கன் டீம் அக்செப்ட் பண்ணாங்கன்னா சூப்பர் ஓவர் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ஸ்ரீலங்கன் டீம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதனால தான் சூப்பர் ஓவர் நடந்துச்சு. அம்பையர்ஸோட அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணது திலக் வர்மா தான். ஏன்னா சூப்பர் ஓவரில் ஸ்ரீலங்கன் டீம் பேட் பண்ணுறப்போ கூட வந்து அந்த ஃபைனல் பால் வந்து ஒரு நோ பால் ஆச்சு இல்லையா. ஸோ அந்த நோ பாலுக்குமே வந்து பயங்கர கான்ட்ரவர்ஷியலான சில ஒப்பீனியன்ஸ் இருக்கு. அது வந்து நோ பால் கிடையாது, நோ பால் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. பால் டிப் ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அம்பையர்ஸ் அதை நோ பால்னு கால் பண்ணாங்க. ஸோ பிளேயர்ஸ் ஒன்ஸ் அகைன் வந்து ஃபீல்டுக்கு வந்தாங்க. எஸ் உள்ள போற மாதிரி இருந்தாங்க, வெயிட் பண்ணாங்க, திரும்ப வந்து கூப்பிட்டாங்க. அதுவுமே திலக் வர்மாக்கு பிடிக்கல. பட் ரொம்ப ரொம்ப அனாயங்கா இருந்தாரு. டிவியில் பார்க்குற நமக்கே இப்படி இருந்துச்சுன்னா அந்த அம்பையர்ஸ்க்கு எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஏதாவது ஃபைன் இம்போஸ் பண்ணுவாங்களான்னு தெரியல. பட் இந்த மாதிரி திலக் வர்மா ஐபிஎல் மட்டும் பண்ணியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அவர் எல்லா டிமெரிட் பாயிண்ட்டும் வாங்கி 2 மேட்ச் சஸ்பென்ஷன் கூட வாங்கியிருப்பாரு. ஏன்னா அந்த லெவலுக்கு டார்ச்சர் பண்ணாரு நேற்றுக்கு. இந்தியாவே அண்ட் ஸ்ரீலங்காவே முதல் டைம் இந்த சீரிஸில் ப்ளே பண்ணுறப்போ கூட அர்ஷத் கான் கிட்ட ஒரு சூப்பரான ஸ்பெல் பார்த்துருப்போம். அண்ட் இந்த மேட்ச்சில் கூட வந்து அந்த ஃபைனல் ஓவரில் வந்து 5 ரன் தேவையாக இருந்துச்சு. செட்டில் பேட்ஸ்மேன் சதீரா சமரவிக்ரமா ஆன் ஸ்ட்ரைக். அதுவும் அந்த 49th ஓவரோட கடைசி பாலில் ஒரு பவுண்டரி வேற போச்சு. ஸோ ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக வாஸ் ஆஃப். ஸோ 6 balls 5 runs ஈஸியாக வந்து ரன் பால்லேயே ப்ளே பண்ணி முடிச்சிருக்கலாம். ஆனால் ஸ்ரீலங்கா அன்னைக்கு எப்படி ஃபம்பிள் ஆனாங்களோ அதே மாதிரி இன்னைக்குமே வந்து ஃபம்பிள் ஆனாங்க. இந்தியாவே அடுத்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக அவங்களோட ஃபைனல் மேட்ச் இந்த சீரிஸில் ப்ளே பண்ணுறாங்க. அந்த மேட்ச் வின் பண்ணால் தான் நம்ம ஃபைனல்ஸ்க்கு முன்னேற முடியும். டிஎன்பிஎல் சீசன் 10 டேட்ஸை ஃபைனலி அறிவிச்சிட்டாங்க. ஐபிஎல்க்கு அப்புறமா டிஎன்பிஎல் தான் வந்து இந்தியாவிலே பிக்கஸ்ட் கிரிக்கெட் லீக்னு சொல்லலாம். ஏன்னா எக்கச்சக்கமான ஸ்டேட் கிரிக்கெட் லீக் பார்த்தீங்கன்னா வந்து டிஎன்பிஎல்க்கு அப்புறமா தான் வந்து ஆரம்பிச்சாங்க. ஐ திங்க் டிஎன்பிஎல்க்கு முன்னாடி கூட நிறைய ஸ்டேட்ஸ் வந்து லீக்ஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் டிஎன்பிஎல் தான் வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு ஃப்ரான்ச்சைசி லீகாக ஆரம்பிச்சு இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் டோர்னமெண்ட்டாக மாறி இருக்கு. இந்த சீசன் 10 எப்படி இருக்க போகிறதுன்னு தெரியல. ஏன்னா 2 venues தான் வந்து இந்த ஹோல் டோர்னமெண்ட்டே நடக்க போகிறதுன்னு சொல்கிறாங்க. ஒரு லீக் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே தான் போகணும். ஆனால் வந்து வருஷம் அந்த வென்யூஸை கம்மி பண்ணிட்டே வராங்க. இப்போ டேட்ஸ் பார்த்துலாமா. ஸோ ஜூலை 31 ஆகஸ்ட் 23 வரைக்கும் நடக்க போகுது. பிளேயர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸுமே ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூன் 14 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜூன் 25 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆஷனை இந்த வருஷம் டிஎன்பிஎல் ப்ளே பண்ண போகிறது கிடையாது. ஸோ ஆஷனை வந்து குளோபல் லீக்ஸில் ஆல்ரெடி சைன் பண்ணியிருக்கிறதுனால அவரால் வந்து திரும்ப ஸ்டேட் லீக்ஸ் ப்ளே பண்ண முடியாது. ஸோ ஆஸ் யூ ஆல் நோ இன்டர்நேஷனல் லீக்ஸில் வந்து ஒரு பிளேயர் ஃபீச்சர் ஆகிட்டார்னா அவரால் வந்து ஐபிஎல்லையோ இல்லை ஸ்டேட் லீக்லையோ இல்லைனா டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லையோ பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அந்த திண்டுக்கல் டிராகன்ஸ் டீம் அவங்க ஹெட் கோச்சாக பீடாக தான் சைன் பண்ணுறதா இருந்தாங்க. பட் அந்த டைமில் வந்து சிபிஎல் கமிட்மெண்ட் ஸ்பீடாக இருந்ததுனால அவரால் டிஎன்பிஎலுக்கு வர முடியல. நெக்ஸ்ட் இயர் நான் வர பார்க்குறேன்ற மாதிரி ஒரு ஃபேனுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு. எல்லா டீம்ஸுமே அவங்களோட ரிட்டன்ஷன்ஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎலோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் உங்களால் அதை பார்க்க முடியும். அண்ட் சிஎஸ்கே பற்றி பார்க்காம இருந்தேன் அப்படி. ஸோ சிஎஸ்கே பற்றியுமே பார்த்துடும். ஸோ ஆயுஷ் மாத்திரம் இப்போ சிஎஸ்கே விட்டு லீவ் ஆக போகிறாரு ஹர்திக் பாண்டியா ட்ரேட்காக அப்படின்ற மாதிரி ஆன்லைனில் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. அதை பற்றி என்னோட கருத்து என்னங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ ஆயுஷ் மாத்திரை கண்டிப்பாக டிமாண்ட் இருக்க தான் போகுது. ஆயுஷ் மாத்திரை
மாதிரி சிவன் டூபேன்ற மாதிரி கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வரான்னா நான் சொல்கிறேன். இந்த ஐபிஎல் 26 சீசன்லேயே நம்ம ரெண்டாக பிரிக்கலாம். ஆயுஷ் மாதிரி இருந்த வரைக்கும் அண்ட் ஆயுஷ் மாதிரி எக்ஸிட் ஆனதுக்கப்புறமா. ஏன்னா அவர் எக்ஸிட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய ஹோல் நம்ம சிஎஸ்கேல பார்க்க முடிஞ்சது. எப்போ உருவில் நடந்தானே விளையாடுறாரு அப்படின்னு கேட்பீங்க. பட் நம்பர் 3க்கு ஆயுஷ் மாதிரி இருந்தாங்க, பெர்ஃபெக்ட் ஃபிட்டாக இருந்தார். 6 மேட்சஸில் 201 ரன் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு, 177 ஸ்ட்ரைக் ரேட் அண்ட் 2 ஹாஃப் சென்ச்சுரிஸ் வேறு ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. எல்லா 14 மேட்சஸையும் ஆயுஷ் மாதிரி இந்த சீசனில் ப்ளே பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த 400 ரன்னை வந்து கிராஸ் பண்ணியிருப்பாரு. எல்லா டீம்லையுமே இந்த மாதிரி ஒரு யங் ஸ்டார் பேட்டர், ஒரு ஃபியூச்சர், ஒன் ஃபார் த ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு பிளேயர் இருக்காங்க. பிபி கேஸில் பிரியான் ஷாரியா, ஆர்ஆரில் வந்து வைபவ் சூரியவன்ஷி, அந்த மாதிரி சிஎஸ்கேல வந்து நம்ம வச்சிருக்கிற ஒரு தங்கம் தான் வந்து ஆயுஷ் மாதிரி. ஸோ அவரை வந்து நம்ம கொடுத்தோன்னா நம்மளை விட ஒரு பெரிய முட்டாள் யாருமே கிடையாது. அண்ட் 100% கொடுக்கவும் போகிறது கிடையாது. இப்போ ரீசெண்டாக சிங்கப்பூரில் கூட சூப்பர் கிங்ஸ் அகாடமி லான்ச் பண்ணியிருக்காரு. நீங்கள் உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் போடுங்க. ஹர்திக் பாண்டியாக்காக சிஎஸ்கே ஆயுஷ் மாதிரி ட்ரேட் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு. டிஎஸ்கே பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி எல்ஏகேஆர் அவங்களை நியூ மென்டார் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஷேன் வாட்சன். ஸோ ஆல்ரெடி கேகேஆரோட அசிஸ்டன்ட் கோச்சாக இந்த வருஷம் இருந்தார். அண்ட் அப்படியே எல்ஏகேஆர்லையும் பிடிச்சி போட்டிருக்காங்க. எம்எல்சி எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்குது. லாஸ்ட் 3 இயர்ஸாக சான் ஃப்ரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸோட ஹெட் கோச்சாக இருந்தார். அண்ட் இப்போ எல்ஏகேஆரை மென்டாராக ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் டிஎஸ்கே கேம்பையுமே மோஸ்ட் ஆஃப் த ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபேப் டியூப்ளசிஸ், டானவன் ஃபெரேரா, வியான் முல்டர், நாண்ட்ரே பகர், ஆடம் மில்னே, ஸ்டில் கேஷவ் மகாராஜ், ஹார்டஸ் வில்லியன், ரைலி ரூசோ மாதிரி பிளேயர்ஸ் வந்தாகணும். அண்ட் டொமஸ்டிக்லேயுமே ஒரு சில பிளேயர்ஸ் வர வேண்டியது இருக்குது. ஃபைனலாக டிஎஸ்கே பிளேயிங் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துலாமா. ஸோ ஃபேப் டியூப்ளசிஸ் அண்ட் சாய் தேஜா முகாமலா ஓப்பன் பண்ண போகிறாங்க. ஃபேப் டியூப்ளசிஸ் கன்சிஸ்டண்டான ஒரு ரன் கேட்டராக இருந்திருக்காரு எம்எல்சியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேக் டு பேக் சீசன் வந்து 400 ரன்ஸை கிராஸ் பண்ணியிருக்காரு. லாஸ்ட் இயர் வந்து 468 ரன்ஸில் ஃபினிஷ் பண்ணியிருந்தாரு. செகண்ட் லீடிங் ரன் ஸ்கோரர். ஃபர்ஸ்ட்ல ஃபினிஷ் பண்ண மொனாங் பட்டேல் அண்ட் ஃபேப் டியூப்ளசிஸ் இவங்க 2 பேருக்கு இடையில் ஒரு 10 ரன் தான் டிஃபரன்ஸே. ஸோ ஃபேப் டியூப்ளசிஸ் சூப்பரான பிளேயர். அவர் என்ன கேப்டன்சி வைஸ் அப்படி இப்படின்னு சில பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாலுமே ஆஸ் அ பேட்டராக பார்க்குறப்போ ஒரு பேங்கபிள் அண்ட் ட்ரஸ்டபிள் பேட்டராக இவர் வந்து இருப்பார். எல்லா வருஷமும் ஃபிட்னஸும் பக்காவாக வச்சிருக்காரு. அதனால தான் இவ்வளோ வருஷம் சர்வே ஆக முடியுது. கேச்சஸுமே நான் சொல்லவே வேண்டாம். ஃபேப் டியூப்ளசிஸ் எப்படி ஃபீலிங் பண்ணுவார்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் சாய் தேஜா முக்காமலை இவரை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ரீசெண்டாக. ஸோ T20 வேர்ல்ட் கப்பில் நெதர்லாண்ட்ஸ்க்கு அகேன்ஸ்டாக சேப்பாக்கில் ஒரு 79 ரன் ஸ்கோர் பண்ணாரு. அதை லைவாக ஸ்டேடியமில் நான் விட்னஸ் பண்ணேன். டிஎஸ்கே கிட்ட இருக்கிற மெயின் அட்வான்டேஜ் அவங்களோட டொமஸ்டிக் கோர் தான். சுபம் ரஞ்சானி, சாய் தேஜா முக்காமலா இவங்களாம் யூஎஸோட ரெகுலர் செட்டப்பில் இருக்காங்க. ஸோ யூஎஸ்ஏ நேஷனல் டீமுக்காக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஃபிளெமிங்கோட ஃபேவரட் பிளேயர் மிலிந்த் குமார் அவருமே வந்து யூஎஸ்ஏயோட செட்டப்பில் இருக்கிறதுனால தான் வந்து அதிகமான சான்சஸ் அவருக்கு கிடைக்குது 11ல். பட் என்னோட 11 அவர் கிடையாது. இது நம்பர் 3ல லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர் ரைலி ரூசோ இருக்காரு. ஜேஎஸ்கேக்காக டீசெண்டாக ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ இங்கேயுமே நல்லா ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன். ஜேஎஸ்கேல இன்ஜுரினால ரூல்ட் அவுட் ஆனார். ஹோப் இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவான்னு நம்புவோம். அதுக்கப்புறம் நம்பர் 4ல ஜோஷுவா ட்ராம் இவர் தான் விக்கெட் கீப்பராக இருக்க போறாரு. தயவு செஞ்சு டானவன் ஃபெரேராவை பவுலிங்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அவர் வந்து விக்கெட் கீப்பிங் வச்சு அவரோட 4 ஓவர்ஸை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ கண்டிப்பாக டானவன் ஃபெரேரா பவுல் பண்ணி ஆகணும். அதனால ஜோஷுவா ட்ராம் தான் விக்கெட் கீப்பராக இருக்க போறாரு. அதுக்கப்புறம் நம்பர் 5ல சுபம் ரஞ்சானி. இது ஒரு நோ பிரெய்னர். அவர் டிஎஸ்கேக்காக அற்புதமாக ப்ளே பண்ணாரு. அதனால தான் வந்து ஜேஎஸ்கேல சைன் பண்ணாங்க. இந்த நம்பர் 6ல ஃபினிஷர் பிக் ஷோ டானவன் ஃபெரேரா தான் இருக்காரு. லாஸ்ட் இயர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த ரெயின் கர்டெயில் மேட்ச் ஒன்று நடந்திருக்கும் 5 ஓவர்ஸ். டாரல் மிச்சலை கூட ரிட்டையர்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்சை தான் சொல்கிறேன். டானவன் ஃபெரேரா வேற லெவல் அட்டகாசமாக ப்ளே பண்ணியிருப்பாரு. டிஎஸ்கே இந்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா அதுக்கு டானவன் ஃபெரேராவோட கான்ட்ரிபியூஷனுமே ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். இந்த நம்பர் 7ல கால்வின் சாவேஜ் இவருக்கு லாஸ்ட் இயர் சுத்தமாக பவுலிங் சான்ஸே கிடைக்கல. இவர் வந்து பேட்டராக மட்டும்தான் யூஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பேட்டராக யூஸ் பண்ணாமல் ஒரு ஆல்ரவுண்டராக பார்க்கலாம். ஏன்னா பவுலிங்குமே நல்லா பண்ணுவார். அதுக்கப்புறம் நம்பர் 8ல அகில் ஹுசேன். ஸோ அகில் ஹுசேன் லாஸ்ட் இயர் அற்புதமாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் டிஎஸ்கேக்காக. அதனால தான் சிஎஸ்கேல அவர் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. இந்த நம்பர் 9ல நாண்ட்ரே பகர் அண்ட் நம்பர் 10ல முகமது மோசன் அண்ட் நம்பர் 11ல ஆடம் மில்னே. இவங்க 3 பேருமே ஸ்ட்ரெயிட் சாய்ஸஸ், நோ பிரெய்னர். ஸோ டிஎஸ்கேட இந்த 6 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் 11ல யாருன்னு பார்த்தோம்னா ஃபேப் டியூப்ளசிஸ், ரைலி ரூசோ, டானவன் ஃபெரேரா, அகில் ஹுசேன், நாண்ட்ரே பகர் அண்ட் ஆடம் மில்னே. எம்எல்சியை பொறுத்த வரைக்கும் 6 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் வரைக்கும் 11ல இருக்கலாம். அண்ட் 5 டொமஸ்டிக் பிளேயர்ஸ் அது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ இதை கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களோட 11 வந்து கமெண்ட்ஸில் போடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஸ், சியர்ஸ், பாய்.